இன்று ஆடி செவ்வாய். செவ்வாயோடு சேர்ந்து கருட பஞ்சமி, நாகப்பஞ்சமி, வராகி வழிபாடுன்னு இந்த நாள் மிகுந்த உகந்த நாளாக வந்திருக்குது. இந்த நாளில் நம்ம நேரத்தில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு வாசல் தெளித்து கோலம் விட்டுட்டு வெளியில் இருக்கும் துளசி மடத்துக்கு ஒரு பூஜையை போட்டுட்டு அதுக்கப்புறம் விநாயகப் பெருமானுக்கும் ஒரு பூஜையை போட்டுட்டு நம்ம அதுக்கப்புறம் வராகி தாயின் வழிபாடுகள் எப்படி செய்யணும்னா, வராகி தாயின் படம் இருந்துச்சுன்னா படத்துக்கு பன்னீரால் துடைச்சி சந்தனம் குங்குமம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தாயாருக்கு பூக்களால் அலங்காரம் பண்ணிக்கோங்க. சிலை இருந்துச்சுன்னா சிலைக்கு பாலால் அபிஷேகம் செய்யுங்க. பல பாவங்கள் விலகிவிடும். இந்த பால் அபிஷேகம் செய்யும்போது பல ஜென்ம பாவங்கள் மட்டும் இல்லாமல் நமக்கு ஏற்படும் துன்பங்களிலிருந்தும் நம்ம விடுபடலாம். இந்த பால் அபிஷேகம் மிகவும் அவசியம் இன்று தாயாருக்கு. பெருமாள் கோவில்களுக்கு சென்று அங்கே அந்த கோவிலில் இருக்கும் கருடாழ்வாருக்கு நாம் ஏதாவது அபிஷேகத்துக்கான பொருட்களை வாங்கி கொடுக்கலாம். அது நமக்கு புண்ணியத்தை சேர்க்கும். அது மாதிரி நம்ம செய்யும்போது நம்ம பாவத்திலேருந்து நம்ம விலகலாம். நாகம்மா கோவிலுக்கு போகலாம். அப்படி இல்லைன்னா புத்து இருந்ததுன்னா புத்துக்கு பால் கொண்டு போய் ஊற்றலாம். இந்த மாதிரி நம்ம செய்யணும். விநாயக பெருமானுக்கும் நம்ம ஒரு தீபம் ஏற்றிட்டு பக்கத்தில் இருக்க ராகு கேதுவுக்கும் ஒரு தீபம் ஏற்றி பாலாபிஷேகத்துக்கான பொருட்கள் நம்ம வாங்கி கொடுக்கலாம். பால் கொடுக்கலாம். இந்த மாதிரி நம்ம கொடுக்கும்போது காலசர்ப தோஷத்திலேருந்து நம்ம விடுபடலாம். இது மாதிரி நீங்கள் செய்யுங்க. இது மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்து உங்களுடைய ஜாதகத்தில் எந்த மாதிரி தோஷங்கள் இருந்தாலும் அந்த தோஷம் விலகிவிடும். அதுக்கப்புறம் தாயாருக்கு நாம் ஒரு தேங்காயை எடுத்துக்கலாம். அந்த தேங்காயை ரெண்டாக பிளந்துட்டு அதில் மஞ்சள் குங்குமம் தடவி நம்ம நல்லெண்ணெய்யோ இல்லைன்னா நெய்யோ விட்டு நம்ம அதுக்கு பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றணும். 5 எண்ணிக்கையில் பொட்டு வச்சுக்கணும். குங்குமம் 5 மஞ்சள் 5ங்கிற மாதிரி 5 எண்ணிக்கையில் நம்ம பொட்டு வச்சுக்கணும். ஒரு தட்டு எடுத்துக்கோங்க. அந்த தட்டில் கொஞ்சோண்டு பச்சரிசியை பரப்பிக்கங்க. பச்சரிசியை பரப்பி அது மேலே தேங்காய் வச்சு இந்த தீபத்தை ஏற்றுங்க. அதே மாதிரி நம்ம பஞ்ச தீபம் 5 வெற்றிலைகளை வச்சு நம்ம 5 தீபம் எரியிற மாதிரி வைக்கணும். அதாவது 5 முகம் கொண்ட தீபத்தை கூட ஏற்றலாம். 5 முகம் கொண்ட தீபம் பஞ்ச தீபமாக நம்ம தாயாருக்கு ஏற்றணும். வராகி தாயாருக்கு பானகம் வைக்கிறதுக்கு சுத்தமான தண்ணீர் ஒரு பித்தளை சொம்பல் எடுத்துக்கோங்க. பஞ்ச பாத்திரத்தில் கூட எடுத்துக்கோங்க. அது மாதிரி எடுத்து அதில் ஒரு கரண்டி இது போல் பஞ்ச பாத்திரத்தில் பானக தண்ணியை ரெடி பண்ணி வச்சுருங்க. இந்த மாதிரி தான் செய்யணும். நம்ம மாதுளை இருந்துச்சுன்னா மாதுளையை உதுத்து அதில் தேன் கலந்து வைங்க. சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு வைங்க. தாயாருக்கு அது மிகவும் விருப்பமானது. சர்க்கரை வள்ளி கிழங்குன்னா தாயாருக்கு மிகவும் விருப்பமானது. அது கிடைக்கிறவங்க வைங்க. கிடைக்காதவங்க மண்ணில் விளையிற கிழங்கு வகைகள் எதாக இருந்தாலும் தாயாருக்கு வைக்கலாம். வராகி தாய் மண்ணில் விளையக்கூடிய கிழங்கு வகைகளை விரும்பி சாப்பிடக்கூடியவள். அவள் எது வேணாலும் ஏற்றுக்குவாள். நீங்கள் பயப்படாமல் அதை கூட வைக்கலாம். இன்றைக்கி ஆடி செவ்வாய்க்கிழமைங்கிறதுனால முருகப்பெருமானுக்கும் 6 வெற்றிலை தீபம் இந்த வழிபாடு பிரம்ம முகூர்த்தத்திலே செய்கிறது மிகவும் சிறப்பு. அப்படி செய்ய முடியாதவங்க இந்த பஞ்சமி தேதி இருக்கும்போதே செஞ்சுக்கங்க. பஞ்சமி தேதி முடிஞ்சதுக்கப்புறம் செய்யக்கூடாது. பஞ்சமி தேதி இருக்கும்போது இந்த வழிபாடுகளை நம்ம செய்து முடிச்சுக்கணும். இந்த வழிபாட்டினால் நமக்கு என்ன பலன் என்று கேட்டிங்கன்னா, இந்த வழிபாட்டினால் நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம நாகத்துக்கு ஏதாவது ஒரு பாவங்கள் பண்ணியிருப்போம். தெரிஞ்சோ தெரியாமல் அடித்து பாதிலே விட்டுருப்போம். அதுக்கு நம்மளை அறியாமலே நமக்கு ஏதாவது ஒரு நம்ம பாவங்கள் நம்ம செய்திருப்போம். ஒரு புற்று இடிச்சிருக்கலாம். ஒரு கோவிலில் நம்ம கோவில் இடத்துல ஏதாவது நம்ம பண்ணியிருக்கலாம். இந்த மாதிரி இருக்கும்போது அந்த பாவத்திலேருந்து நம்ம கண்டிப்பாக விடுபடுவோம். நாக தோஷத்திலிருந்து நாம் முழுமையாக விடுபடலாம். சர்ப தோஷத்தினால் நமக்கு இது நாள் வரை திருமணம் நடக்காமல் இருந்தால் திருமண தடை நீங்கும். குழந்தை பாக்கியத்தினால் ஏற்படக்கூடிய தடைகள் நீங்கும். கல்வி தடைகள் நீங்கும். மனக்குழப்பங்கள் நீங்கும். பணத்தடைகள் நீங்கும். இப்போ ஏதோ எல்லா தடைகளும் நீங்கி நமக்கு நல்ல ஒரு சூழ்நிலையை கொடுக்கக்கூடிய இந்த பஞ்சமி திதி. மாதம் பஞ்சமிகள் வந்தாலுமே இந்த கருட பஞ்சமி, நாகப்பஞ்சமி மிகவும் சிறப்பு வாய்ந்தது. இது நம்ம தோஷங்களை நீக்கக்கூடியது. சர்ப தோஷங்கள் நம் ஜாதகத்தில் எதுவாக இருந்தாலும் அந்த தோஷங்கள் அனைத்தும் நம்மளை விட்டு நீங்கிவிடும். இது மாதிரி நீங்கள் இந்த பரிகாரங்களை எல்லாம் செய்து பாருங்கள். அதுபோல் நம்ம ஜாதகத்தில் இருக்கும் சர்ப தோஷத்திலிருந்தும் நம்ம முழுமையாக விடுபடலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. வணக்கம்.